வேறன்னு காட்டிட்டியடா. ஆமாண்டா, உன் நண்ப வேறதான், அவ அப்பா வேறதான். அவனுக்கு அப்பா வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு அவன் மகனும் இல்ல, உன் தங்கச்சிக்கு வெறும் புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அவனுக்கு அப்பாவும் இல்ல. உன் தங்கச்சியோட காதல அழிச்சதா நினைச்சு அன்னைக்கு ஒருத்தன் சுட்டிய அவனுக்கு பிறந்தவன்டா வேணு. இந்த விஷயத்தை அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நீ செத்து போயிருப்ப. என் நண்பன் நீ உயிரோட இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அதை நான் ஓட்டத்தை மறைச்சேன். ஆனா இன்னை வரைக்கும் நான் அவ புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள கணவன் மனைவி பேரை தவிர வேற எந்த உறவும் இல்ல. எந்த காதலை உன்னால அழிக்க முடியும்? அந்த ஆண்டவனை அவதாரம் எடுத்து வந்தால் காதல் அழிக்க முடியாது, காதல் அழிக்க முடியாது, காதல் அழிக்க முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்ப அதிகமா காதலிக்கான் தெரியுமா? தன்னோட மனைவி அவனோட கருவை வயிற்றுல சுமக்கும் போது. ஆனா அந்த பெண் அவனோட கருவை மட்டும் சுமக்கல, காதலை சேர்த்தே சுமக்கிறான். கருவோட சேர்ந்து காதல் வளருது. அப்படி வளர அந்த குழந்தை சரியான வயசுல தைரியமா தன் காதலை வெளிப்படுத்துது. அப்படி தைரியம் இல்லாதவன் தனக்குள்ளே போட்டு மூடி மறைச்சுக்கிறான். ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் காதல் இருக்கு, காதல் இருக்கு, காதல் இருக்கு. அப்படிப்பட்ட காதல்ன்ற விதைய அன்னைக்கே ஒருத்தவன் தங்கச்சி வயிற்றுல வச்சுட்டு போயிட்டான். அது இன்னைக்கு வளர்ந்து மரமாயி உன் வீட்டுல உன் கண்ணு முன்னாடி வளர்ந்து நிக்குது. அதை உன்னால வெட்ட முடியுமா? அதை வெட்டதா இருந்தா முதல்ல என்ன வெட்டு, என் பொண்டாட்டியை வெட்டு, என் பிள்ளைய வெட்டு, அதுக்கப்புறம் போய் அந்த பூபதியை வெட்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாய் தகப்பங்கிறது நமக்கு உயிர் கொடுக்கறதுனால வர உறவு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிறது நம்ம கூட பிறக்கிறதுனால வர உறவு. மனைவிங்கிறது நம்ம தாலி கட்டுறதுனால வர உறவு. மகன் மகள்ங்கிறது நம்ம வயிற்றுல பிறக்கிறதுனால வர உறவு. இதெல்லாம் ரத்த சம்பந்தமான உறவு. ஆனா எந்த விதமான ரத்த சம்பந்தமும் இல்லாம நமக்காக கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் உயிர் கொடுக்க துடிக்கிற உறவு இருக்கே, அதுதான் உண்மையான நண்பன்ற உறவு. பூபதி, முத்துமாணிக்க வீட்டுல உனக்கு என்ன அவமானம் ஏற்பட்டாலும் யார் மேலே நீ கை வைக்க கூடாது. நீ எனக்கு நண்பனா கிடைச்சது நான் செஞ்ச பெரிய புண்ணியம்டா. அவங்களை சேர்த்து வைடா. என்னடா பூபதியை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டேன். என்ன பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நானே இந்த ஊர்ல இருந்து வந்த ஒருத்தங்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். இப்படி ஆளை வச்சு அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். அவனே அப்பா, உன்னை அடிச்சவங்களை திருப்பி ஆடுறா அடா. என் மருமகளை போய் தூக்கிட்டு வாப்போ. தேவையில்லை, நானே உங்க மருமகளை கூப்பிட்டு வந்துட்டேன். நான் வீட கோயிலான்னு நினைச்சேன், இங்க ஊரே கோயிலா நினைச்சிக்க. என்ன இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளதானே இந்த வீடு இருக்கு. போமா, போய் உன் மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு. அதான் ஜெயிச்சிட்டிய, சந்தோஷமா மேல போ.